ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள் அப்படின்ற டாப்பிக்குக்காக 11th எக்கனாமிக்ஸ் இந்திய பொருளாதாரம் 7th லெசனில் இந்திய பொருளாதாரத்தோடைய இயல்புகள் வரைக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின்மை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்திய பொருளாதாரத்துக்கு எதெல்லாம் வலிமை சேர்க்கலை அப்படின்னு பாருங்கள். ஏற்கனவே வலு சேர்ப்பனை என்னென்னா அதெல்லாம் இயல்புகளில் பார்த்தோம். ஒரு பக்கம் இந்திய பொருளாதாரத்திற்கு மக்கள் தொகை ஒரு சிறந்த மனித வளமாக இருந்தாலும் மக்கள் தொகையும் நமக்கு ஒரு வகையில் என்னது வலிமை இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதிக மக்கள் தொகையால் என்னென்ன பிரச்சனைகள், அதனால் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு பாருங்கள். மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்த 2வது நாடாக உள்ளது. வரும் காலத்தில் சீனா மக்கள் தொகையும் இந்தியா மிஞ்சக்கூடும். மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம என்ன தான் பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே செய்யறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம்ன்றதுனால அது பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7% என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது. மக்கள் தொகை எப்படி அதிகரிக்குதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7% அதிகமாகிட்டு போகுது ஒவ்வொரு வருஷத்துக்கும். மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. மக்கள் தொகை பெருக்கம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியான்றது ஒரு கண்ட்ரியோடைய மொத்த மக்கள் தொகைக்கு அதாவது வளர்ச்சி வீதம், அதாவது 1.7 வளர்ச்சி பெறுதுல அந்த வளர்ச்சி வீதம் அந்த நாட்டுடைய வளர்ச்சி வீதத்துக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வளர்ச்சி வீதம் 1000 பேருக்கான வளர்ச்சி விகிதம். ஏற்றத்தாழ்வும் வறுமையும். இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வு நிலை நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியாவின் சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. சமுதாயத்தின் மீதமுள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் இருக்காங்க. ஸோ இந்தியா பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு ட்ராபேக்னா ஏற்றத்தாழ்வும் வறுமையும் அதிகமாக இருக்குது. அதாவது என்னென்னா அதிக அளவில் வருமானம் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10%, மொத்தமே அதிக அளவு வருமானம் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10%, மேலும் அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது. ஆனால் மீதமுள்ளவங்க பார்த்திங்க எல்லாருமே எப்படி இருக்காங்க, வறுமை கோட்டைக்கு கீழாக தான் இருக்காங்க. ஸோ இதனால் பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் இருக்காங்க. இது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அத்தியாவசியமான பண்டங்களின் விலை உயர்வு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்த போதும் அத்தியாவசியமான பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. ஸோ நமக்கு அத்தியாவசியமான பொருள்களுடைய விலை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஏழை மக்களோ வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவங்களும் என்ன பண்ண முடியல, வாங்கி பயன்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு இருக்கிறதுனால ஸோ அதுவும் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் வாங்கும் சக்தி குறையுது. நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்கள் பாதிக்கிறார்கள். உள்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 10-20 ஆண்டுகளில் கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின் ஆற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறை. என்னதான் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது, கட்டமைப்பு வசதிகளும் இன்னும் பற்றாக்குறை தான் இருந்துக்கிட்டே இருக்குது. எதனாலனா இந்த மக்கள் தொகை அதிகரிச்சுட்டே இருக்குது. அவங்களுக்கு ஏற்ற எல்லாமே செய்யறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலை வாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதியை அதிகரிப்பது அவசியமாகிறது. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை பெற்றிருக்கிறது. ஸோ இந்திய பொருளாதார வளர்ச்சி என்னன்னு சொல்கிறாங்கன்னா வேலையே இல்லை, வேலைவாய்ப்பற்ற ஒரு பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற ஒரு இயல்பு பெற்றிருக்கு. பழமையான தொழில்நுட்பம். இன்னும் நம்ம ஓல்டு டெக்னாலஜிஸை தான் பயன்படுத்திட்டு வரோம். வேளாண்மை மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களின் தொழிற்படையில் இன்னும் பழமையானதாகவும் வழக்கொழிந்ததாகவும் இருக்குது. ரொம்ப ஓல்டு மெத்தடு டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்றது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். எப்படி மக்கள் தொகை அதிகரிக்குது, உடைய வளர்ச்சி வீதம் என்ன, பிறப்பிறப்பு விகிதம் என்ன, மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்குது, பாலின விகிதம் எப்படி இருக்குது, வாழ்நாள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது.
ஸோ இதெல்லாம் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மக்கள் தொகை அளவு. ஸோ ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7.1 மக்கள் தொகை அளவு 1901 23.84 கோடி இருந்துச்சு மக்கள் தொகை. 1911 25.21 கோடியாக இருக்குது. சராசரியாக எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.56. 1921 25.13 -0.03. 1931 27.90 வளர்ச்சி வீதம் 1.04. 1941 31.87 1.33. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1951 36.11 வளர்ச்சி வீதம் பார்த்திங்கன்னா 1.25 இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 1961 43.92 ஆண்டு வளர்ச்சி வீதம் 1.96. 1971 54.81 2.20 வளர்ச்சி. 81 பார்த்திங்கன்னா 68.33 கோடி 2.22. 1991 84.33 2.16 வளர்ச்சி விகிதம். 2001 102.70 வளர்ச்சி வீதம் 1.97. 2011 121.02 வளர்ச்சி வீதம் வந்து 1.66. கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்த 2ஆம் நிலையை அடைந்துள்ளது. 100 ஆண்டுகளில் 4 மடங்கு பாருங்கள். 1901 2001 வரைக்கும் பார்த்திங்கன்னா எத்தனை மடங்கு அதிகரிச்சுன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிச்சிருக்கான். உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவும் உலக வருவாயில் 1.2 வருமானம் பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5, பரப்பளவில் 2.4, அதே போல் வருவாயில் 1.2, மக்கள் தொகையில் 17.5%. வேறு வகையில் உலக மக்கள் தொகையில் 6இல் ஒருவர் இந்தியர். உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் எடுக்கும். அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். பாருங்கள், மகாராஷ்டிராவும் அதுக்கப்புறம் வந்து உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகையை சேர்த்தாலே அமெரிக்காவோட மக்கள் தொகை வந்திருக்கான். அந்தளவுக்கு மக்கள் தொகை இந்தியாவில் அதிகரிச்சுட்டு வருது. இந்தியாவின் சில மாநிலங்கள் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிக அளவில் இருக்குது. காலரா, பிளேக்கு, இன்ஃப்ளூயன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும் பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911 மற்றும் 1921ஆம் ஆண்டு காலகட்டத்தில் மக்கள் தொகை எதிர்மறையாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து 1900 என்னாச்சுன்னா 11-21 நிறைய கொள்ளை நோய்கள் வந்திருக்கு. அந்த கொள்ளை நோய்களில் வளர்ச்சி வீதம் எதிர்மறையாக போயிருக்கு பாருங்கள். 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டு. 21 வந்து அதிகரிக்க ஆரம்பித்தவொன்னே என்னாச்சு, அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, பெரும் பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகிறது. 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் 1.33%இலிருந்து 1.25% குறைந்து வந்தது. ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு. 21 வந்து பெரும் பிரிவினை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. 51 வந்து மக்கள் தொகை திரும்ப குறைஞ்சிருக்கு. 1.33லேருந்து 1.25க்குன்னா அது சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 1961ஆம் ஆண்டு இந்திய மக்கள் தொகை உயர்வு விகிதம் 1.96லேருந்து 2% ஆகிய 1902 மக்கள் தொகை வெடிப்பு. இப்போ 1961 பாருங்கள், மக்கள் தொகை உயர்வு 1990 2% மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டுன்னு சொல்கிறேன். இதில் வந்து கேட்கலாம் கொஷின்ஸ் உங்களுக்கு என்னென்னா, 1921 பெரும் பிரிவினையும் 1951 சிறு பிளவு ஆண்டும் 1961 மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் அளவை கடந்தது. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிட்ட அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. 2011 மக்கள் தொகை மாறுதல் சொல்கிறோம். 2001 மக்கள் தொகை என்னவாக இருக்குது, 1 பில்லியன் அளவை கடந்து சென்றிருக்கு. ஸோ அடுத்தது வந்து பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் எப்படி இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.